புனித வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 26, அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 25 வரை. புனித புதன் இன்று. இந்த புனித புதனாகிய இன்று பாரம்பரியமாக இந்த நாளை உளவு புதன் அல்லது ஒற்றர் புதன், ஸ்பை வெனஸ்டே என்று அழைப்பார்கள். கிபி 250 கிறிஸ்தவர்கள் இந்த நாளை துரோகத்தின் நாள் என்று அழைத்தார்கள். இன்றைய நற்செய்தியில் யூதாஸ் எப்படி இயேசுவை 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டிக் கொடுக்க ரகசியமாக திட்டமிட்டான் என்பதையும், இயேசுவை காட்டிக் கொடுக்கும் வாய்ப்பை எப்படி தேடினான் என்பதையும் விவரிக்கிறது. இயேசுவை ஏன் காட்டிக் கொடுத்தான், எதற்காக காட்டிக் கொடுத்தான் என்ற விளக்கம் விவிலியத்தில் இல்லை. ஆனால் சாத்தான் அவன் இதயத்தில் நுழைந்தான் என்றும், பாவத்தை செய்ய இருளிலே நடந்தான் என்றும் விவிலியம் குறிப்பிடுகிறது. இயேசுவை காட்டிக் கொடுக்க தலைமை குருக்களிடம் பேரம் பேசினான் என்பதும், கடைசியாக 30 வெள்ளிக்காசுக்கு ஒத்துக்கொண்டான் என்பதும் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. விடுதலை பயணம் 21:32 ஒரு அடிமையை ஒரு மாடு குத்தி கொன்றால் அந்த அடிமையின் உரிமையாளருக்கு 30 வெள்ளிக்காசுகள் கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். கிரேக்க மொழிபெயர்ப்பில் இயேசுவை குறிப்பதற்கு தூலோஸ் என்ற வார்த்தையே பயன்படுத்துகிறது. தூலோஸ் என்றால் அடிமை என்பது பொருள். எனவே இயேசு இந்த உலகத்தில் வந்து ஒரு அடிமையைப் போல பணிவாழ்வு செய்தார். இந்த அடிமை பண்பு தன் தாயிடம் கற்றது. லூக்கா 1:38 இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவது என்றார். எனவே அடிமை நிலையிலிருந்து முழு மனிதனாக முழு கடவுளாகவும் வாழ முடியும் என்பதை இயேசு வாழ்ந்து காட்டினார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் இயேசுவின் அடிமை தன்மையை 2வது பிரிவில் பவுலடியார் விவரிக்கிறார். எனவே 30 வெள்ளிக்காசுக்கு யூதாசால் ஒரு அடிமையாக இயேசு விற்கப்படுகிறார். இன்றைய நற்செய்தியில் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றவுடன் மற்ற அனைத்து சீடர்களும் ஆண்டவரே நானோ என்று கேட்கிறார்கள். ரபி என்று இயேசுவை யூதாஸ் அழைக்கிறான். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் இருந்தபோது ரபி என்றுதான் முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான். எனவே யூதாசு இயேசுவை ஆண்டவர் என்றோ மெசியா என்றோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலும் இன்றைய நற்செய்தியில் காட்டிக் கொடுக்க இருப்பவன் நானாக கூட இருப்பேனா என்றுதான் கேட்கிறான். அவன் தான் செய்யும் பாவத்தை மறுக்கிறான். எனவே அவன் மனம் மாறவும் இல்லை, பாவியாகவே அவன் மரித்தான். ஆனால் பேதுரு மும்முறை மறுதளித்தார், மனம் உருகி அழுதார், மனம் மாறினார், மன்னிப்பு கோரினார், திரு அவையின் முதல் திருத்தந்தையாக மாறினார், புனிதராகவும் மாறினார். விவிலிய ஆசிரியர்கள் யூதாஸ் ஏன் இயேசுவை மறுதளித்தான் என்று 3 காரணங்களை சொல்லுகிறார்கள். முதல் காரணமும் முதன்மையான காரணமும் எது என்றால், அவனுக்கு இருந்த பணத்தின் மேல் இருந்த பேராசை. யோவான் தன்னுடைய நற்செய்தியில் யூதாஸ் பொது நிதியிலிருந்து அவ்வப்போது திருடுவான் என்று குறிப்பிடுகிறார். 2வது காரணம் ஏமாற்றத்தினால் அவன் உள்ளம் கசப்பாக வெறுப்பாக இருந்தது. இஸ்காரியோத் ஒரு தீவிரவாத குழுவை சேர்ந்தவன், ரோமையர்களை வெறுத்தான். எனவே இயேசு தன்னுடைய தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி ரோமையர்களை தூக்கி எறிவார் என்று எதிர்பார்த்திருக்க கூடும். ஆனால் அவன் எதிர்பார்ப்புக்கு மாறாக இயேசு அன்பையும் அமைதியையும் பற்றி போதித்தார். 3 யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தால் அந்த சந்தர்ப்பத்தையாவது இயேசு பயன்படுத்தி ரோமையர்களை வெற்றி கொள்வார் என்று நினைத்தான். ஆனால் இயேசுவை கைது செய்ய வந்தபோது இயேசு எந்த ஒரு எதிர்ப்பையும் வெளிப்படுத்தாததால் யூதாஸ் ஏமாற்றத்தின் உச்சத்திற்கே சென்று தன்னையே தற்கொலை செய்து கொண்டான். படிப்பினைகள். நாமும் பணத்திற்காக, சுகத்திற்காக, அதிகாரத்திற்காக, செல்வத்திற்காக இயேசுவை மறுதளிக்கிறோமா?
இந்த புனித வாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட, கடவுளால் கொடுக்கப்பட்ட அருளின் வாரம். எனவே நமது மனசாட்சி ஆய்வு செய்வோம், ஜெபிப்போம், அதிகமாக இந்த நாட்களில் ஜெபிப்போம். ஜெபத்தில் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். ஒப்புரவு அருட்சாதனத்தை இந்த வாரத்திலாவது பெறுவோம். யூதாஸ் முதலில் செய்த சிறிய திருட்டுதான் பெரிய குற்றமாகிய துரோகத்தை செய்ய வைத்தது. எனவே நாம் செய்கின்ற சிறிய பாவங்கள் பெரிய பாவங்களாக மாறுவதற்கு முன்னால் விழித்தெழுவோம். ஆன்மாவை அழித்தொழியும் அனைத்து பாவங்களிலிருந்தும் நம் ஆன்மாவை காப்போம். ஆமீன்.